இந்த 3 லஞ்ச் சாப்பிட்டா பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாதது இம்பாசிபிள். டாக்டர் சொல்லும் மாதிரி ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகும். தேர்ட் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். குக்கும்பர் தால் ரைஸ். இது சம்மருக்கு சூப்பர் கூலிங், அதே சமயம் வெயிட் கெயினுக்கும் சூப்பரான ரெசிபி. ப்ரோட்டீன் ப்ளஸ் ஹைட்ரேஷன் ரெண்டும் ஒரே சமயத்தில் ஒரே ரெசிபியில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கும்பரை நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், பரவாயில்ல, அப்படியே கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1+ இயர் பேபியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 8+ மந்த்ஸ் பேபிஸ் அந்த மாதிரியாக இருந்தால் ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ தால் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்மளோட ரைஸ் ப்ளஸ் குக்கும்பர் எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போது 8+ பேபிஸாக இருந்தால் நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1+ இயர் பேபியாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு 1-2 ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட குக்கும்பர் தால் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி சாஃப்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கூலிங் கிடைக்கும், அதே சமயம் நம்ம தால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஸோ இது நல்ல ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. எஸ்பெஷலி சம்மரில் இது நல்ல ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயின் லன்ச் ஆப்ஷனாக இருக்கும். வீக்லி 3 to 4 டைம்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லன்ச் ஆப்ஷன் பிடிச்சிருந்தான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி சாபுதானா கேரட் பொரிச். இந்த ரெசிபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் சாபுதானா எடுத்து தண்ணியில் ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கர்ட் எடுத்திருக்கேன், ½ கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேரட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஊற வச்சுருந்த சாபுதானாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1+ இயர் பேபியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாபுதானா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாபுதானா வெந்து வந்தாலே நல்லா கிளாஸியாக இருக்கும். கையில் எடுத்து நல்லா மசிச்சு பாருங்கள், சாபுதானா வெந்து வந்திருக்கான்ட்டும் பார்த்துக்கோங்க. சூப்பராக பார்க்கவே கிளாஸியாக இருக்குது பாருங்கள். சாபுதானா வெந்தாலே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணுறது வந்து நமக்கு ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்டு வந்து கூலிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்மளோட சாபுதானா கேரட் பொரிச் ரெடி. இது பேபிஸ்க்கு சூப்பர் வெயிட் கெயின் ஃபுட்டு, எனர்ஜி பூஸ்ட் உடனே கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்தால் ஹெல்த்தி ப்ளஸ் ஃபாஸ்ட் வெயிட் கெயின் காம்போக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபிஸும் இதை விரும்பி சாப்பிட்டாங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு பேபிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் கர்ட் போஹா பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு இப்போது நான் ரெட் அவல் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட கர்டும் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். போஹா, கர்டு, அப்புறம் ½ பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்மளோட கிரேட்டட் பீட்ரூட் ரெடி. இப்போ நம்மளோட ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த போஹா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் போஹா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒயிட் போஹா கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் ரெட் போஹா இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்து, ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கிரேட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு. 1+ இயர் பேபிஸாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கம்மினா சால்ட் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். இப்போ பாருங்கள், டெக்ஸ்சரே பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த கர்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட பீட்ரூட் கர்ட் போஹா ரெடி. இதோட கலர் பார்த்தாலே பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.